கொய்யா இலைகளை பறித்து சுத்தம் செய்து மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அதை நல்லா தண்ணியில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்ச இந்த கொய்யா இலையோட அந்த தண்ணியை பாருங்கள், நம்ம குளிக்கிற தண்ணியில் கலந்துக்க போகிறோம். இதை வெந்நீரில் எப்படி காய்ச்சறது அப்படின்றத பற்றி ஒரு விளாக் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இது 2வது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நல்லா தண்ணியை கலந்துக்கணும். தண்ணியை நல்லா கலந்துட்டு நாம் குளிச்சிட வேண்டியது தான். இப்போ நீங்கள் ஷாம்பு போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம், சோப்பு தேய்ச்சும் குளிச்சுக்கலாம், எண்ணெய் தேய்ச்சும் குளிச்சுக்கலாம். குளித்து முடித்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை ஊற்றி குளிச்சிட வேண்டியது தான். சருமத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோல் சம்மந்தமான பிரச்சனையும் தீந்துடும். முடிக்கு இளநரை வராமல் நம்மளை பாதுகாத்துக்கும். விட்டமின் சியும் புரோட்டீனும் இருக்கிறதுனால முடிக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். முடியில் இருக்கிற பொடுகுகளை எல்லாத்தையுமே எடுத்துரும்.